வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதையெல்லாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மறவாமல் பதிவிறக்கம் சப்ஸ்கிரைப் செய்து வரும் நண்பர்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகள் ஒரு வகை கற்பனை ஓட்டமே. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய அருமையான தலைப்பாம் தாய்போல் ஆகுமோ காண்போமா. திருமணஞ்சேரியில் வாழ்ந்து வருபவர்தான் சடகோபன் என்பவர். தூய்மையான மனிதர். அவருக்கு அன்னலக்குமி என்ற அருமையான ஒரு துணைவி கரம் பிடித்தார். அவள் கரம் பிடித்த நாள் முதல் ஒரு குறையுமின்றி வாழ்க்கை பயணம் சென்றது. அவருக்கு ஒரு மகன் கணபதியும் பிறந்தான். கணபதியும் சடகோபனும் தன் வீட்டு பெண் தெய்வமாம் அந்த அன்னலக்குமியை நினைக்காத போற்றாத நாளே இல்லை. காரணம், வாழ்ந்தால் இப்படிப்பட்ட தெய்வாம்சம் பொருந்தியோரோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் நமக்கு எல்லா வகையிலும் பேருவகை அளிக்கும் என்பதை உணர்ந்து வாழ்ந்தனர் இருவருமே. அப்படி இருக்கையில் அன்னலக்குமியின் அகப்புற சுத்தங்களின் பாங்கு அவர்கள் இல்லத்தையே கோயில் போல உணர வைக்க வல்லது. கோடான கோடி நம்மை சூழ்ந்திருப்பதை விட இன்பமாக வாழ்ந்திட அன்பானவர்களாம் தாய் தந்தையர் உடனிருப்பதே மேலானது என்பதை கணபதியும் அறிந்திட தவறவில்லை. சில நேரங்களில் குறிப்பறிந்த தந்தையும் மகனும் தாங்கள் உணவு உட்கொள்ளும் போது அன்னலக்குமிக்கும் அன்னமிட்ட அவள் கரங்களை இறுகப் பற்றி கொண்டு அவளது வாயில் இருவரும் மாறி மாறி ஊட்டிவிடும் அந்த அழகு காண கண்கோடி வேண்டுமென்றே சொல்லலாம். குடும்ப வருவாய்க்கு ஏற்ப நிதானமாய் செயல்படுவதால் நமது முழு பசிக்கும் ஏற்ப அவற்றை போக்கிட தந்தையும் மகனும் தனக்கு ஊட்டிவிடுவதால் அவர்களுக்கும் போதிய பசியாறிட வழியில்லையே என்பதை உணர்ந்தவள் பின் குடும்பச் செலவினை சமாளித்து கொண்டு யாவர்க்கும் போதுமான அளவிற்கு உணவு சமைத்து எல்லாருடனும் அமர்ந்து தானும் நிரம்ப சாப்பிடுவாள். அப்படி மனமும் வயிறும் குளிர வைப்பதில் இத்தாய் போல் எவர் உண்டோ என்று சிந்திக்க வைக்கும். இவ்வாறு இல்லறமாம் தேரேறி நல்லறம் கண்டிடும் அன்னலக்குமியும் வருவாய்க்கு ஏற்ப அகலக்கால் வைத்திடாமல் யாரையும் தன் இன்சொல்லால் அரவணைத்து செல்லுகின்ற அந்த பக்குவம் நாட்டில் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் வேண்டுகின்ற பக்குவமே ஆகும் என்றே சொல்லலாம். சிக்கன வாழ்க்கைக்கும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் எடுத்துக்காட்டே இந்த தாயாம் அன்னலக்குமி குடும்பம்தான். அன்னலக்குமி தாய் குடும்பம் போல் ஆகுமோ என்று ஊராரும் போற்றுவர். ஐஸ் பிரியாணியாம் பழைய தண்ணீர் ஊற்றிய பக்குவப்படுத்த பெற்ற பழைய சோறு கரைத்து குடிப்பதற்கும் இருத்து குடிப்பதற்கும் ஏற்ற ஒன்று என்பதை குடும்ப தலைவர்கள் சடகோபனும் அன்னலக்குமியும் அறிந்தே வைத்திருந்தனர். பலகாரம் பட்சணங்களை விட உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதை அமெரிக்க ஊட்டச்சத்து விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் கண்டறிந்த பேருண்மையை சடகோபனும் அன்னலக்குமியும் அறிந்தே வைத்திருந்தனர். அது என்ன தெரியுமா? காண்போம். உலகின் சுத்தமான உணவு பழைய சோறு. உணவு பட்டியலில் பழைய சோறு ஆய்வில் முதலிடத்தை பிடித்துள்ளது. பழைய சோற்றில் வேறெந்த உணவுப் பொருட்களிலும் கிடைக்காத வைட்டமின் B6, B12 ஆகிய சத்துக்கள் அதிக அளவில் நிரம்பியுள்ளன. பழைய சோற்றில் நோய் எதிர்ப்பு காரணிகள் அதிக அளவில் இருப்பதால் உடலை பாதுகாப்பதோடு உடலை தாக்கிடும் நோய்க்கிருமிகளிடம் இருந்தும் காப்பாற்றிட வகை செய்கின்றது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டும் பழைய அமுதை தவிர்ப்பது நல்லது என்றும் கூறுவர். இதையெல்லாம் இந்த வாழ்நாளின்
கணபதியும் சடகோபனும் உலகத்தவர் கூறுகின்ற நற்கருத்துக்களை எண்ணி போற்றி வாழ்க்கையில் கடைபிடித்தனர். அப்படிப்பட்ட சூழலில் கருணை உள்ளம் கொண்ட இந்த அன்னலக்குமியும் தாம் கொடுக்கும் தோசையிலும் இட்லியிலும் ஃபைபர் சத்துக்கள் அடங்கிய பழ வகைகள், பழங்களின் வகைகள், காய்கறி வகைகளையும் சேர்த்தே சாப்பிடச் செய்வதில் வல்லவள். அப்போதுதான் கார்போஹைட்ரேட் அதிகம் சேராது என்பாள். சர்க்கரை நோய்க்கும் யாரையும் ஆளாக்கிட விடமாட்டாள் இந்த தாயாம் அன்னலக்குமி. குடும்ப வளர்ச்சி அடைய, அது மேலும் வளர்ச்சி அடைய அடைய உணவு உட்கொள்பவர்களை கருணை உள்ளம் கொண்டு போதுமா, ஊத்தவா, மேலும் ஆக்கவா, இதை நன்கு கவனிக்க வேண்டும். அவள் கேட்பது போதுமா, ஊத்தவா, மேலும் ஆக்கவா என்று ஒரு நாளும் அன்னலக்குமி கேட்டதே இல்லை என்பதை கணபதியும் சடகோபனும் அவர்தம் உறவினர்களும் நன்கு அறிவர். ஏன் அவ்வாறு போதுமா, ஊத்தவா என்பது போல உண்பவர்கள் முன்பு தமது இயலாமையை ஒருபோதும் காட்டவோ, உண்பவர் மனம் வருத்தம் கொள்ளும்படியோ, முகம் சுளித்து போகும்படியோ அவர்களிடம் எதையும் கேட்டுச் செய்யாமல், அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு வகை உணவுக்கும் ஏற்ப அவர்கள் குறிப்பறிந்து, தயவு செய்து இதை மட்டும் கொஞ்சம் இன்னும் சாப்பிடுங்க, எதையும் வேஸ்டாக்காம சாப்பிடுங்க என்று தாயுள்ளம் கொண்ட அவளின் பரிமாறிடும் செயல்பாட்டினை எல்லா இல்லத்து அரசிகளும் பின்பற்றிட வேண்டும் என்பதில் சடகோபன் எண்ணம் கொள்வார். அப்படிப்பட்ட உதாரணத்திற்கு அன்னலக்குமி இல்லமே சிறந்த எடுத்துக்காட்டு. மேலும் தன் தாய் போல் உபசரிப்பவர் உலகில் எவரும் இல்லை என்பதை கணபதியும் தனது வாழ்நாளில் எண்ணி பார்த்தான். ஒரு முறை தன் மனைவி சினேகாவின் வீட்டிற்கு அவளது பிடிவாதத்தால் அடிக்கடி மாமனார் மாமியார் வீட்டிற்கு விருந்திற்கு சென்று வரும்படியான சூழலை உருவாக்கி விடுவாள் சினேகா. விருந்தும் மருந்தும் மூன்றே நாள் என்பதை தாய் வழி அறியாதவனல்ல கணபதி. சினேகாவின் தாயார் கோடீஸ்வரியோ தனது மருமகன் அடிக்கடி விருந்து சாப்பிடவே மட்டும் இங்கு வருகிறான் என்று தவறுதலாக புரிந்து கொண்டாள். அவனுக்கும் எப்போதாவது அவனுடன் சம்மந்தியும் வீட்டிற்கு வரும் சடகோபனும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடும்போது அப்போது கோடீஸ்வரி கேட்பாள், வேண்டா வெறுப்பாக, தேவையான அளவு சாப்பிட்டீர்களா? வேண்டுமானால் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் உடன் தயார் செய்து கொண்டு வந்து போடுகிறேன், தருகிறேன். அப்படி ஒன்றும் இல்லையே, வயிறு நிறைந்து விட்டதல்லவா? உங்கள் முகத்தை பார்த்தாலே போதும் என்பது போல் தெரிகிறதே என்பதை கூட சிரித்து கொண்டே அவள் கூறுவதை கேவலப்படுத்துவதை அறியாதவர்களா அன்னலக்குமியின் பாசத்தவர்கள்? இது போன்ற சமயங்களில் எல்லாம் அன்னலக்குமியின் பரிமாறிடும் குண அழகினை எண்ணி பார்த்திட தவறியதே இல்லை மகனும் தந்தையும். ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் ஒவ்வொருவரின் கருணை உள்ளமே புலப்படும். நம் தாய் போல் ஆகுமோ என்று சிந்திக்கவும் வைக்கும். எவ்வளவு உறவுகள் நேசத்துடன் தங்கள் இல்லத்திற்கு வந்தாலும் அவர்களது முகம் கோணாமல் நடந்திடும் கருணை உள்ளம் கொண்டவளே இந்த அன்னலக்குமி. அது மட்டுமல்ல, ஏழை எளியோர் வறுமை கோட்டிற்குள் வாழ்பவர்கள் யார் வந்து தன் வீட்டில் யாசித்தாலும் பிச்சை கேட்டாலும் தனக்கு உள்ளதில் சிறிதளவாவது அன்னம் விட்டு உண் என்பதற்கு ஏற்ப ஈந்திடும் கருணைத்தாய்தான் இந்த அன்னலக்குமி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கோட்பாட்டிற்கு இணங்க வளரும் தன்மை ஒத்த பயிர்களையும் காப்பதில் சடகோபன் குடும்பத்தினர் எடுத்துக்காட்டாய் விளங்கினர். சுருக்கமாகச் சொன்னால், தாய் உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டிலுமே இறைத்திடும் கேணி ஊறிக்கொண்டேதான் இருக்கும். வற்றாத ஈரநஞ்சு உடையவர்கள் உள்ள வரையில் பெய் என்றால் மழை உடனே பெய்யத்தான் செய்திடும். இயன்றவரை அளித்து உதவும் கருணை உள்ளம் உடையவர்கள் வீட்டில் தர்ம தேவதை என்றென்றும் குடியிருப்பாள் என்பது
முன்னோர்களின் ஐதீகம். தன்னவர்களைப் போல மற்றவர்களையும் கருதிடும் தாய் உள்ளம் கொண்டவள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடட்டும் எனும் கருத்தில் சாப்பிடுபவர் தட்டில் அவர்கள் கேட்காமலேயே குறிப்பறிந்து இன்னும் கொஞ்சம் போடுபவள் உள்ளம் பரிசுத்தமானது. அன்போடு அவர்கள் உபசரிப்பதை பசிக்காத வயிறும் பசித்து ஏற்றிடுமே. கொஞ்சம் மிகுதியாய் மேலும் அளித்திட எண்ணம் இல்லாதவர்கள் உடன் இருந்தும் பரிமாறிடாமல் தற்செயலால் மறந்தவர்கள் போல சில இல்லத்தினர் சாப்பிட்டு முடிக்கும் தருவாயில் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பவர்கள் என்று கூட கருதாமல் எதிர்பார்ப்பார்களே என்று கூட கருதாமல் வேண்டுமானால் சொல்லுங்கள், கொண்டு வந்து போடுகிறேன் என்பார்கள். அப்படி கேட்ட பின்பே போடும் இல்லத்தால் சிலரிடம் எப்படி நாம் கேட்டு பெற முடியும்? இவ்விடத்து நாம் சிந்திக்க வேண்டும். நல்லவர்களின் தன்மானம் இடம் கொடுக்காத அல்லவா என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து தங்கள் மரியாதை கெடாமல் வாழ்பவர்கள்தான் அன்னலட்சுமியான். அந்த அன்னத்தின் பெயரை போற்றும் இந்த குடும்பத்தினர். செயலளவில் அவர்கள் மனதுள் இன்னும் அன்னலட்சுமி போன்றவர்கள் அன்னபூரணியாய் இன்னும் உலகில் பலர் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார்கள் என்பது அவர்களின் உயர்ந்த எண்ணங்களாகும். அதனால்தான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று மழை பெய்ந்து மனதையும் குளிர்ச்சியாக்குகின்றது. இக்கதை தாய்போல் ஆகுமோ நிகழ்வு வழி கீழ்கண்ட எடுத்துக்காட்டால் கருணை உள்ளம் கொண்ட தாயினை வெவ்வேறு வகையாக நாம் உணரலாம். ஊத்திட்டேன் வேஸ்டாயிடும், இந்த ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுடுப்பா என்பவள்தான் தாய். யார் தாய்? ஊத்திட்டேன் வேஸ்டாயிடும், இந்த ஒரு தோசையை மட்டும் தயவு செய்து சாப்பிட்டுடுப்பா என்பவள் தாயாவாள். ஆனால் தோசை போதுமுன்னா சொல்லிடுங்க, ஊத்துனா வேஸ்டாயிடும் என்பவள் இல்லத்தாள். இதுதான் கருணை உள்ளம் தொடர்பான உரையாடல்கள். எனவே ரசிக பெருமக்களே, மதியார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உபசரிப்பதே கருணை உள்ளம் கொண்ட அன்னலக்கின் தாயினும் மேலானவர்கள் எவரும் இருக்க முடியாது. இனிதினும் இனிது கடமை என்று கருதாமல் மன நிறைவோடு சமைப்பவர் கையால் உண்பதே ஆகும். கொடிதினும் கொடிது மன நிறைவு இல்லாதார் கையால் உண்பதே ஆகும். பாச அமுதால் வாய் வாழ்த்தாததை வயிறு வாழ்த்தும் கருணையோடு உணர்வோமாக. மீண்டும் சொல்கின்றேன், மதியார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உபசரிப்பது நல்ல உள்ளம். இனிதினும் இனிது எது தெரியுமா? கடமை என்று கருதாமல் மன நிறைவோடு சமைப்பவர் கையால் உண்பது மட்டுமே. கொடிதினும் கொடிது எது தெரியுமா? மன நிறைவு இல்லாதார் கையால் உண்பதே. அறிந்து வாழ்வோம்.